விஜய் எப்பொழுதிலிருந்து தீவிரமாக செயல்பட போகிறார் அப்படிங்கிறது எதிர்த்தரப்பிலிருந்து, இன்னும் சொல்ல போனால் விமர்சகர்கள் இருந்து அரசியலை உற்று கவனிக்கிறவங்க எல்லாம் கேட்ட கேள்வியாக இருந்தது. அவருடைய சுற்றுப்பயண அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் அவர் சுற்றுப்பயணம் போகிறார். இன் ஃபேஸஸ் அவர் போகிறார். இதில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பத்திரிகையாளர் திரு ஜுபேர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த யுக்தியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம், அதுவும் வீக்கெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி போகக்கூடிய இந்த சுற்றுப்பயண வாணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? வணக்கம். இது எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு பரப்புரையை தொடங்குவது என்பது ஒரு வாடிக்கையான விஷயம்தான். பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் பயணம் போயிட்டு இருக்காரு. திமுகவும் அவங்களுடைய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா சார்பில் இப்ப அவங்களும் பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. விஜய் அவர்கள் தொடங்கியிருக்காரு. சனி ஞாயிறை போக்கஸ் பண்றப்ப கொஞ்சம் கூட்டம் நெரிசல் இல்லாம இருக்கும். ரெண்டாவது அந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் விடுமுறையில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும். பொதுமக்கள் பெருசா இடையூறு இருக்காது. அதே நேரங்களில் பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பெருந்திரளா திரண்டு வருவாங்க அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி தான் அவங்க சனி ஞாயிறு அப்படிங்கிறத அவரை சூஸ் பண்ணியிருப்பாரு நான் நினைக்கிறேன். இது எல்லா அரசியல் கட்சியும் போல் வழக்கம் போல் தொடங்கி இருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் லேட்டா தொடங்கி இருக்கிறாரு. ஒரு அளவுக்கு அவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 70% கவர் பண்ற மாதிரி வச்சிருக்காரு. ரெண்டாவது ஷெட்யூலாவும் அடுத்து அவங்க பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பெர்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கு, டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறப்ப திருச்சி மாதிரியான தமிழ்நாட்டினுடைய ஒரு மைய பகுதியில நடத்துகிற பொழுது ஒரு பொதுமக்களுக்கு எதுவும் இடையூறு வந்துடக்கூடாது. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இன்னும் பக்குவப்படாத ஒரு அரசியல் கட்சி தொண்டர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா முதல் முறையாக வர்றாங்க. அப்படிங்கும் போது ஆர்வ மிகுதியில் ஏதேனும் பொதுமக்களுக்கு ஒரு இடையூறோ ஒரு இடைஞ்சலோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடா இருக்கட்டும், மதுரையில் நடந்த மாநாடா இருக்கட்டும், 2 மாநாட்டிலையும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சில உயிர் பலிகளும் ஏற்பட்டிருக்கு. அங்க போயிட்டு வந்த பலருக்கும் கூட உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அங்க நடந்த சம்பவங்கள் கூட நம்ம பார்த்தோம். அப்படிங்கும் போது இவர்கள் ஒரு புதிதாக வரக்கூடிய இளைஞர்களா இருக்கிறாங்க. அவங்க பக்குவப்படுத்தப்படாத இளைஞர் இருக்காங்க, அரசியல்படுத்தப்படாத இளைஞர்களா இருக்கிறாங்க. அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை அந்த கட்சிகளும் கொஞ்சம் தவறிடுறாங்க. அப்படிங்கும்போது இல்ல அவங்களுக்கு திட்டமிட்டு இடையூறுகள் கொடுக்கறாங்க அப்படின்னு தாவேகா தரப்புல குற்றம் சாட்டப்படுது. இல்ல தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எத்தனையோ அரசியல் சாதி அமைப்புகள் இருக்கு. எல்லாரும் மாநாடு நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அரசை நோக்கியே பண்றாங்க. இதுவரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரியான இடையூறுகள் பிரச்சனைகள் வரலையே. இவர்களுக்கு கூட பிரச்சனைன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. மத்த கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லையே, சேருக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் பிரச்சனை சம்பந்தம் இல்லையா? இல்ல, சேர் கொடுக்கறதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன தொடர்பு? அந்த சேரை வாடகைக்கு விடுறவருக்கும் கொடுத்தா ரிட்டர்ன் வராதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. ஏற்கனவே இப்ப லாஸ்டா நடந்த மதுரையில் மாநாட்டுக்கு கேரளாவில இருந்து சேர் எடுத்து வந்தாங்க. அதுலயும் ஏகப்பட்ட சேர் டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும், பணம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது பொருட்களை கொடுக்கக்கூடியவர்கள் திருப்பி நமக்கு பத்திரமா வருமா அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுக்கும் அரசாங்கத்திற்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? இப்ப நீங்க ஒரு கொடிக்கம்பம் சாஞ்சி விழுந்துச்சு, இதுவும் திமுக தான் காரணம் சொல்ல முடியுமா? எல்லா வகையிலையும் நம்ம அப்படி ஒரு அரசாங்கத்தை சொல்ல முடியாது. இப்ப எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த கட்சிகள் எல்லாம் ஏன் இப்படி நேரடியான இந்த மாதிரி போராட்டங்கள் அவங்க தரப்பு வாதம் என்னன்னா, நாங்க வளர்றோம், அந்த வளர்ச்சி அவங்களுக்கு பொறுக்கல. இல்ல, இதெல்லாம் ஒரு ஒப்பீடா? திமுகங்கிற இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கட்சியாக இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. பல தேர்தல்களை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கு. அப்ப திமுக டிவிகே அப்படிங்கிற ஒரு நரேஷனை இவங்களே செட் பண்றாங்க. ஏன் அவங்களுக்கு போட்டி அதிமுக கிடையாதா? அவங்க போட்டிக்கு பாஜக கிடையாதா? திமுக டிவிகேங்கிறது இவர்களே அந்த நரேஷனை செட் பண்றாங்க. எங்களுக்கு போட்டி அவர்கள் தான். எப்பயுமே ஒரு பெரிய பலம் வாய்ந்த பலம் பொருந்திய ஒருத்தரை நம்ம எதிரியாக பாவிக்கிற பொழுது நம்மளும் அதே மாதிரியான படத்தில் உள்ளவர்களாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குது. அதை நோக்கி தான் செய்யறாங்க. திமுக தான் இவர்களை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவர்களா திரும்ப சொல்றாங்க. ஏன் ஒன்றிய அரசு உங்களை எதுவும் ஒன்றிய அரசை நோக்கி நீங்க நிறைய எதிர்ப்பு பண்றீங்க, உங்க கொள்கை எதிரி, உங்களுக்கு எதுவும் அவங்க இடைஞ்சல் கொடுக்கலையா? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்ப இது என்ன சொல்ல முடியும்? அப்ப நீங்க ஒன்றிய அரசோட இறக்கமா இருக்கிறீங்களா? உங்களை வளர்த்து விடுறாங்களா? உங்களோட வளர்ச்சியை அவங்க ஆதரிக்கிறாங்களா? உங்க வளர்ச்சியை பார்க்கிறாங்களா? அப்படி பார்க்கணும்ல. திமுக உங்களை நசுக்குகிறது, ஒடுக்குறதுன்னா உங்க கொள்கை எதிரி உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்களே. அப்ப நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பண்ணுவீங்க? எந்த இடத்துல ஆதரவா இருந்தாங்க? இப்போ ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுங்கிறது உள்துறை எடுக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி புரோட்டோகால் டிசிஷன். ஆமா, செக்யூரிட்டி புரோட்டோகாலா இருந்தாலும் கூட இவர் என்ன ரீசனுக்கு எல்லாரும் கொடுத்துருவாங்களா அப்படி செக்யூரிட்டி புரோட்டோகால்? இல்ல, எதிரில கூட வைப் ப்ரொடெக்டிவ்ஸ் இருக்காங்கல்ல. கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க.
எல்லாருக்குமே ஏன் நீங்க வந்து மாநில அரசினுடைய செக்யூரிட்டி கேட்க வேண்டியதானா? ஏன் கேட்கல? ஏன் நேரடியாக போய் அங்க கேட்கறீங்க? கேட்டவொடனே ஏன் உங்களுக்கு மறுப்பு இல்லாம கொடுக்குறாங்க? இதெல்லாம் சந்தேகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு தாவேகாவுடைய கூட்டணி கட்சி தலைவர் திரு முஸ்தபா அவர்களும் நம்முடைய நேரார். உங்களுடைய பார்வைகளுக்கு அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் விபத்து என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.